ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சரோட லேண்டை வந்து நம்ம மானிட்டரிங் பண்ணிவிட்டு ஸோ அந்த லேண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் வேல்யூஸ், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் வந்து நம்மளால் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங் ப்ராசஸ் மூலிமா டிடெக்ஷன் பண்ணி ஸோ அந்த அளவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசரை வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சர்க்குலேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸிங்கில் தான் நம்ம இந்த ப்ராஜெக்டே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பார்ட்டை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பாட்டம் பார்ட் எல்லாமே வந்து சர்க்யூட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து Arduino Uno, ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோட் MCU மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கண்ட்ரோலோட ஃபங்க்ஷன் நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்சர்ஸ் வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா Arduino Uno தான். ஸோ நோட் MCU வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை கம்யூனிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா Arduino Uno வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைமரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற சென்சர்ஸ் வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த Arduino Uno தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட் பண்ணி சொல்லும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டோட டபுள் லேயர் கான்செப்ட். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸோ இந்த பாட்டம் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே, Arduino Uno, நோட் MCU, ஸோ அதுக்கப்புறம் சென்சர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் சுவிச்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சுவிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் க்ராப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லேண்டில் வந்து கல்டிவேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகி, மில்லட் அண்ட் க்ரீன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 க்ராப்புக்கு தகுந்த மாதிரி டேட்டாபேஸை நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டாபேஸ் எல்லாமே கோடிங் பார்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்பெடட் சிஸ்டம் கோடிங் தான். ஸோ எம்பெடட் சிஸ்டம் கோடிங்னால வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டாஸ் வேல்யூஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலர் கொடுப்போம். ஸோ கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சென்சார் வேல்யூஸ், அதாவது வந்து என்னென்ன சென்சார்னால் இந்த சென்சார் DTH11, ஸோ இதில் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி ரெண்டோட வேல்யூஸும் இதில் சென்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து LDR. ஸோ இந்த LDR சென்சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் லைட் ரே பாஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டே டைமு, லைட் இல்லை அப்படின்னா வந்து நைட் டைம் அப்படிங்கிறது இன்டிமேஷன் ஆகும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி ஒர்க்கிங் அட் டே டைம் மட்டும்தான். நைட் டைமில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கோடிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரன் ஆகாது. ஜஸ்ட் நைட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து பாயிண்ட் அவுட் ஆகும். டே டைம்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாயில் மாய்ஸ்டர், pH இதெல்லாமே சென்ஸ் பண்ணிவிட்டு ஸோ லேண்டுக்கு வந்து வாட்டர் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா சாயில் மாய்ஸ்டருக்காக. ஸோ இந்த சென்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாயில் மாய்ஸ்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டில் வந்து வாட்டர் இருக்கா இல்லையாங்கிறத சென்ஸ் பண்ணி சொல்கிறதுக்காக இந்த சென்சர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா pH. ஸோ இந்த pH வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராட் டைப்பில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த pH வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணும்போது வாட்டர்லேருந்து எவ்வளோ pH வேல்யூஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சென்ஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் தென் pH வேல்யூஸ். ஸோ இந்த 3 வேல்யூஸை வச்சு எந்த அளவுக்கு நம்ம வந்து பெஸ்டிசைட்ஸை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் வந்து நம்ம லேண்டுக்கு வந்து நம்ம பாஸ் த்ரூ பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் பார்ட்டு. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3 ரிலே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 ரிலேயோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாயிலில் வாட்டர் இல்லைன்னா வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லார்ஜ் சைஸ் கண்டெய்னரு. ஸோ இந்த கண்டெய்னரில் வந்து வாட்டர் இருக்கும். ஸோ இந்த நார்மல் வாட்டரை வந்து நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணியிருப்போம். அந்த வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா லேண்டுக்கு, அக்ரி லேண்டுக்கு வந்து இந்த டியூப் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து சாயிலில் மாய்ஸ்டர், அதாவது தண்ணி ஈரப்பதம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பம்ப் மோட்டர் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா லேண்டுக்கு சப்ளை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ரிலே. ஸோ இந்த 2 ரிலேவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம வந்து கெமிக்கல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசரை வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபெர்டிலைசரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்னா டேட்டா செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா pH வேல்யூக்கு வந்து யூசேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று வந்து pH வேல்யூ 6 கீழே போணுச்சு அப்படின்னம்னா அமோனியா நைட்ரேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு கண்டெய்னர். ஸோ அதாவது இந்த பிளாக் கலரில் இருக்க 2 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெர்டிலைசர் கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து அமோனியா நைட்ரேடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அமோனியா நைட்ரேட். அது வந்து பார்த்திங்கன்னா pH வேல்யூஸ் அதிகமாக இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூஸ் ப்ளஸ் வந்து எந்த அளவுக்கு ml மிக்சிங் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடிங் பார்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் கோடிங் பார்ட் நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து லேப்டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா Arduino கோடிங். ஸோ இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சாஃப்ட்வேர்
சாஃப்ட்வேர் அடினோ யூனோ யூஸ் பண்ணி அடினோ ஐடிஇ யூஸ் பண்ணி அடினோ யூனோக்கு நம்ம வந்து கோடிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை கனெக்ஷன்ஸ், சென்சர்ஸ் வேல்யூஸ் இது எல்லாமே நம்ம இதில் கெட் பண்ணியிருக்கோம். ஸோ பிஹெச் வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பெடட் சிஸ்டம் கோடிங்கு. ஸோ இதில் வந்து டேட்டா செட் வந்து நான் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ டேட்டா செட் வந்து பார்த்திங்கன்னா கிராப் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேட்டா செட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, பிஹெச், டிலே மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எம்எல் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரிலே, என்ன டைப் ஆஃப் ரிலே, அதாவது அமோனியா நைட்ரேட்டா இல்லை கால்சியம் அமோனியா நைட்ரேட்டா, எந்த ரிலே வந்து ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேட்டா செட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா செட் எதை பேஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு வெப்சைட்டில் அவைலபிலிட்டி இருக்கிற இந்த டேட்டா செட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேட்டா செட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோடிங்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ளோ பண்ணியிருக்கோம். இதில் வந்து டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, பிஹெச் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைமிங்கை கால்குலேட் பண்ணி அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா ரிலே வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம்ப்பா. ஸோ இந்த கோடிங் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்டை வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கண்டெய்னரும் ஃபெர்டிலைசர், இது வந்து மெயின் ரிசர்வர். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லேண்டுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டோட ஒர்க்கிங் கான்செப்ட் நான் காமிக்கிறேன். இதுவரையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்போ இதோட ஒர்க்கிங் நம்ம பார்க்கலாம். ஓகேங்கப்பா. ஸோ இந்த ப்ராஜெக்டோட வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக இந்த 12 வோல்ட் அடாப்டர் மூலியமாக தான் ரன் ஆகும். ஸோ இது வந்து 12 வோல்ட் அடாப்டர் 1 amps. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடினோ யூனோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும் இந்த வயரு. ஸோ இது வந்து சிஸ்டம் வயரு, இது தேவையில்லை. ஸோ இது மட்டும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் டோட்டலாக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும்.